நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய நீதிமன்ற துறையில இருந்து கோர்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கோர்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சு வந்திருக்கணும். பேசிக் இதோடைய தகுதி பாத்தீங்கன்னா டிகிரி, அதாவது ஒரு பிஎஸ்சியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிஏ முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா லா முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா போஸ்ட் குவாலிபிகேஷன் முடிச்சிருக்கலாம். சோ இது வந்து பேசிக். அடிஷனல் தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்திருக்கணும். சோ இதனுடைய தகுதியின் அடிப்படையில் தான் வந்து எடுக்க போறாங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 8/3/2025 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 38 மாதத்துக்கு யாரு வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இன்னும் டைம் இருக்குது. இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி சரியாக 2 நாட்கள் மட்டும்தான் நண்பர்கள் ஆயிருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதோடைய முழு அப்டேட் வந்து நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க ஒன்னே தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த கோர்ட் அசிஸ்டன்ட்க்கு இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிஎன்இபிக்கு வந்து கொடுக்குறோம், டிஎன்எஸ்டிசிக்கும் கொடுக்குறோம், டிஎன்பிசிக்கும் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட், பேங்கிங் கோச்சிங்கா இருக்கட்டும், சென்ட்ரல் அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா துறைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த வீடியோக்கு ஏத்தவாறு மெட்டீரியல் வந்து நாங்க இப்பவே ப்ரொவைட் பண்றோம். இப்பவே ஆட் டு கார்ட்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, சூப்பரான வேலைவாய்ப்புடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்திருக்குது. இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி சரியாக 2 நாட்கள் மட்டும்தான் நம்ம இருக்குது. பிப்ரவரி 4ஆம் தேதி இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன போஸ்டிங்னா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 8/3/2025 வந்து சொல்லிருக்காங்க. குரூப் பி நான் கெஜெட்டட் போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. லெவல் 6க்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங் பேசிக் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 35,400 வந்து சொல்லியிருக்காங்க. அச்சாரி ரெண்ட் அலோன்ஸோட அப் டு வந்து பாத்தீங்கன்னா 72,040 வரைக்கும் சம்பளம் வந்து வாங்க முடியும்னு சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அடிஷனல் காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4,200 வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லிருக்காங்க. கரண்ட் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 241 ஃபில் பண்ண போறதா வந்து சொல்லிருக்காங்க. இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. சோ அதுதான் இப்ப நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அதாவது 12th முடிச்சு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றதுதான் மெயின் கான்செப்ட். அதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். நிறைய பேர் வந்து கேட்பீங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கேளுங்க. என்னன்னா 8th 10th 12th அப்படின்னா பேசிக்கா வந்து 12th முடிச்சு டிகிரி முடிச்சிருக்கணும். சோ டிகிரி குவாலிபிகேஷன் இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, லா முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் சரி, இந்த போஸ்டிங் வந்து முடிச்சோம். சோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும். அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் 35 ஸ்பீடு வந்து இருக்கணும். அதாவது 1 மினிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 ஸ்பீட் இருக்கணும். சோ இது வந்து நீங்க எப்படி கால்குலேட் பண்ணா டைப்பிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வந்து வெப்சைட் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அதை யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து டைப்பிங் ஹையர் லோயர் வந்து முடிச்சீங்களா, சோ அதோட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரெக்கமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 30 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். சோ ஏஜ் ரிலாக்சேஷன் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா as per வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எஸ்சிக்கும் ஓபிசிக்கும் உடல் ஊனமுற்றோருக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோருக்குலாம் டீடைல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ எக்ஸாமினேஷன் வச்சுதான் வந்து எடுக்க போறாங்க. சோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 hours வந்து நடத்த போறாங்க. சோ 100 கொஸ்டின் வந்து இருக்க போகுது. சோ சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து வைக்க போறாங்க. சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டும் வந்து இருக்க போகுது. டைப்பிங் ஸ்பீடும் வந்து வைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் டெஸ்டும் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டினுக்கும் 10 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடும், அடிஷனல் 2 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து எஸ்ஏ ரைட்டிங் டெஸ்ட்டுக்கும். சோ டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. சோ அப்ஜெக்டிவ் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட் அண்ட் டைப்பிங் டெஸ்ட். சோ இந்த 3 பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போறாங்க.
சோ எதோட ரேஷியோல எடுக்க போறாங்க அப்படின்னா ஒரு பணியிடத்திற்கு 3 பேரை வந்து செலக்ட் பண்ணாங்க. அதாவது 1:3. அந்த 3ல பெஸ்ட் ஆஃப் 1க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கான அபிஷியல் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதுல நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கீங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க. சோ 128 சென்டர் வந்து பாத்தீங்கன்னா 28 ஸ்டேட் வழியாக வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா www.sca.gov.in. இந்த வெப்சைட் மூலமா தான் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும். சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ், டெஸ்ட் ஃபீஸ் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees ஜெனரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரி வந்து கொடுத்திருக்காங்க. இதே 250 ரூபாய் யாருக்கு எலிஜிபிள் பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், உடல் ஊனமுற்றவர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசிஓ பேங்க்குக்கு தான் வந்து பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மறுபடியும் வந்து சொல்றோம் 8/3/2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து கொடுத்திருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேல நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ ஸ்டேட் வரைக்கும் 28 ஸ்டேட் வரையாக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இதுல முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன லொகேஷன் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நான் ஹைலைட் பண்ணதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூர் லொகேஷன், மதுரை லொகேஷன், சேலம் லொகேஷன், வேலூர் லொகேஷன், திருச்சி லொகேஷன், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க நியர்பைல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து நீங்க எக்ஸாமினேஷன் சென்டரா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெட்டீரியல் வந்து தேடிட்டு இருக்கீங்களா, இப்பவே நாங்க வந்து ஆட் டு கார்ட் வந்து கொடுத்திருக்கோம். இப்பவே இதுக்கான மெட்டீரியல் புக் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுக்குறோம். டிஎன்இபிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஏ அசிஸ்டன்ட், அதே மாதிரி வந்து அசஸர் போஸ்டிங்கா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து கொடுக்குறோம். போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து கொடுக்குறோம். இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கொடுக்குறோம். இதே மாதிரி ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு 32,438 காலி பணியிடங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், பேங்கிங் கோச்சிங், சோ எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.